पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி திருப்தியை தரும். ஆயினும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனாலையும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுறதுனாலையும் ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. விரக்தியும் விரயமும் அதிகரிக்கும். நாடு மாற்றம் செய்தவங்க மீண்டும் தாய்நாடு வரும் சூழல் உருவாகும். புது முயற்சிகள் தொடங்கும் முன்னாடி வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. வைகாசி 2ஆம் தேதி ரிஷபராசியில் புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாருங்க. இதன் விளைவாக தொழில் ஸ்தானம் வலுவடையுதுங்க. தனாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். கூட்டு தொழில் புரிகிறவங்க தனித்து இயங்க முற்படுவாங்க. ஆற்றல் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து சாதனை நிகழ்த்த வழிகாட்டுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்க அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கலாமா என்ற சிந்திக்கும் நேரம் இது. இதுவரை உச்சம் பெற்று வந்த மீனத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் வைகாசி 17ஆம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்க போகிறாருங்க. பாக்யஸ்தானத்துக்கு வரும் சுக்கிரன் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்கம் விரிவடையும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதுனம் புதனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியுமான புதன் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அயல்நாட்டில் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள்லாம் சேரும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றுவீங்க. இதுவரை நீச்சம் பெற்று வந்த கடகத்தில் சஞ்சரித்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். தன்னம்பிக்கையோடு பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நடைபெறும். இருப்பினும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவை செவ்வாய் பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும்.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு புதிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 15, 25, 26, 29, 30. ஜூன் 6, 7, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீலம்.